ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மார்னிங்லேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நார்மல் ஆயிடுச்சு. மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சுக்கு பாஸ்தா தாங்க பண்ணி கொடுக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட பசங்க பாஸ்தா எடுத்துக்கல, சும்மா பனானா சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் லஞ்சுக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணி கொடுக்கணுமே. இந்த மாதிரி க்ராக்கரிஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் சில க்ராக்கரிஸ் எடுத்தே பார்க்கல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படி வச்சது தான். இப்போ தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் 3 வருஷம் ஆயிடுச்சு நான் வச்சு, 3-4 வருஷம். சரி இனிமேலாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கிறேன். பாஸ்தா பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தாங்க குக் பண்ணுவேன். குக்கரில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டுட்டு ஒரு நல்ல பாயில் வந்த பிறகு பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி பாஸ்தாவை எடுத்தோன்னா நல்லா குக்காக இருக்கும். எனக்கு இந்த சுண்டல் பாஸ்தா எதுவாக இருந்தாலும் நல்லா குக் ஆகணுங்க. அண்டர் குக்காக எதுவும் இருக்கக்கூடாது. இது ப்ளெயினான ஒரு டிஷ் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேனில் பட்டர் விட்டுட்டு கொஞ்சம் மைதா மாவு பால் எல்லாம் சேர்த்து ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி வச்சுக்கோங்களேன். வேறு எந்த மசாலா ஐட்டமும் போடல. பொதுவாக இதில் கார்னு இல்லை கேப்சிகம் இல்லை ப்ராக்லி அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பினாச் இருந்தால் ஸ்பினாச் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி இதை செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ்தா வாட்டரையும் சேர்த்து தான் செய்கிறேன். எதுக்கு அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகி ட்ரை ஆகிடும். ஒரே ஒரு சீஸ் க்யூப் இருந்தது, அதையும் இந்த மாதிரி கையிலே குட்டி குட்டியாக நொறுக்கி போட்டுக்கிறேன். சீஸ் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த ஒரு சீஸோட சால்ட்டோட அந்த டேஸ்ட்டும் அது ஒரு மாதிரி சூயாக இருக்கிற அந்த ஒரு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு சீஸ் போட்டு பாஸ்தா பண்ணி கொடுத்தா அது எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப போட வேண்டாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் தூவிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம். ஆக்சுவலி 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சுங்க. கொஞ்ச நாளாகவே துணிக்காய போடுற கம்பியில் யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்ததுங்க. கடைசி பார்த்தா இவங்க தான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி துணிக்காய போடுறதுல புறா அண்ட் அணில் 2ம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நிறையா எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி இது பண்ணி வச்சுருந்தேன், காய வச்சு. கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான்ட் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த பாட்டில்ஸ் எல்லாமே எங்கேயாவது வச்சா ஒன்றும் உடஞ்சிருது, இல்லை நம்ம நமக்கு யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு தூக்கி தான் போடணும். இந்த மாதிரி ஏதாவது பிளான்ட்லாம் வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் நான் வச்சிட்ருக்கிறேன். டின்னருக்காக தோசை மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு சிறுதானியத்துலேயே அரைச்சிடலாமேன்னு சொல்லி 1 கப்பு குதிரைவாலியா இல்லை இது என்னன்னு தெரிலங்க எனக்கு. அது 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து, அதே மாதிரி வெந்தயம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா தோசை மாவு ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தில் பண்ணுற எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் பகலில் ஊற வச்சு அரைச்சா பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் புளிச்சிருது. மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க மளிகை சாமான் வாங்குவேன் நான். அதுவும் வந்தாச்சு. முதல் நாள் நைட்டே வந்துருச்சு. பட் ஆனால் ரொம்ப லேட்டாக ரிசீவ் ஆனனால நான் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறவேன்ட்டு இன்றைக்கி பெருசாக சமையல்லாம் எதுவுமே பிளான் பண்ணலைங்க. தேங்காயும் அதே மாதிரி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே பார்த்திங்கன்னா தேங்காய் என்ன வாங்கினாலும் உடனே கெட்டு போயிடுது. அதனால துருவி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் உடச்சி வச்சுருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு உளுந்து, இந்த தெனை,
சாரி இந்த சிறுதானியம் அதை வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா வந்து இதுக்கு மேலே விட்டோன்னா அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போயிடும். கொஞ்சம் சங்க்ஸாக இருக்க தேங்காவை தனியாகவும் திருவண்ண தேங்காவும் தனியாகவும் எடுத்து திருவண்ணதை ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க. பசங்களுக்கு ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. இந்த தடவை ரொம்ப கேட்டதுனால ஒரு 3 ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஸ்பெரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு கொய்யா ஃப்ளேவர் ஒன்று இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சரி பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்துர்லாமேன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி கொதிக்க வச்சு இதுலேயே அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத ஜஸ்ட் வந்து பவுடரெல்லாம் வந்து கொட்டிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த குவாவா ஃப்ளேவர் ஜெல்லி வந்து என்னோடய ஃபேவரெட்டு. பசங்க வந்து எனக்காக நைட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் ஆக்சுவலி. ஆனால் பசங்க எனக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு எடுத்து கொஞ்சம் எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து சுகர் கம்மியாகவும் சில்லி டேஸ்ட், அதாவது கொஞ்சம் காரம் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சிதுன்னா. லஞ்ச்க்காக ரைஸ் வந்து குக்கரில் வச்சாச்சு. இந்த தடவை ரைஸோட பிராண்டை கூட நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம பசங்களுக்கு நமக்கு செய்யாட்டினாலும் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வேறு எந்த பெருசாகவும் இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் இல்லாதனால குக்கும்பர் இருந்தது. ஸோ குக்கும்பரோட இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு குக்கும்பர். அதே மாதிரி நிறைய சாலட் ஐட்டம் எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவேனோ என் கிட்ஸும் வந்து 3 பேருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான சாப்பாடு சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. நிறைய பொருள் நம்ம சமைச்சு தான் வந்து சாப்பிடணும்னு இல்லை. சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ரசம், அதே மாதிரி ஒரு அப்பளமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு பருப்பு குழம்பு துவையலாக இருக்கட்டும், கஞ்சி துவையலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
சூப்பரான 2 ஆன்லைன் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருந்ததுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து ஹால்லே பசங்க வந்து சில நேரம் அந்த வெளியில போடுற நல்ல விதமான ஷூஸ், அதே மாரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள தான் வச்சிருப்போம். ஏன்னா வெளியில வச்சிருந்தா கொஞ்சம் எலி தொல்லைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நான் Amazonலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவ்ளோ சூப்பரா இருக்குதுங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, 4 பக்கமும் கம்பி இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெறைய ஷூஸ் அதே மாரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே உள்ள வச்சு நம்ம வந்து ஜிப் இருக்கிறனால உள்ள வச்சு நல்லா பூட்டிக்கலாம். உங்களுக்கு டஸ்ட்டும் படியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியாவும் நமக்கு வந்து பசங்களுக்கு தனியா, அதே மாரி பாய்ஸோட ஷூஸ் எல்லாமே தனியா. ஏன்னா, என் பையன் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்துட்டு, அவன் அந்த அவன் யூஸ் பண்ற எல்லா பொருட்களையுமே குடுத்தானா, அது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சில நேரம் நமக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதில வந்து என் பொண்ணுங்களோட ஸ்லிப்பர்ஸோ, இல்ல ஷூஸோ வைக்கவே மாட்டாங்க. அதனால ரொம்ப தனித்தனியா தான் வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா, நம்ம டஸ்டர். இதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட். மீஷோலேருந்து இது பண்ணியிருந்தேன். ரொம்ப விலையும் கம்மியும் கூட. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இது. அ நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்காக லைட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கிறேன். பட் ஆனா இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. வீட்டுக்குள்ள நெறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பால்கனிலயும் நான் நெறைய பிளான்ட்ஸ் வச்சிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து 2 வருஷம் கூட இல்ல. ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் குனியா ஃபீவர் வந்திருந்தது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்கச்சக்க மஸ்கிட்டோஸ் இருந்தனால நெறைய பிளான்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் தண்ணீல வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சர். கொசு வந்து முட்டையெல்லாம் போட்டுருன்றனால இந்த மாதிரி இந்த வாட்டர் பபிள்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தோனே, சரி அவங்களுக்கு சிம்பிளா வந்து முட்டை வந்து ஆனியன் போட்டு ஆம்லேட் மட்டும் பண்ணி குடுத்துறலான்னு சொல்லிட்டு, இந்த மாரி முட்டை அடிச்சிட்டுருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் முட்டை விஸ்கரும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். அவ்ளோ சூப்பரா இருக்குதுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். ஒவ்வொரு டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னா, நான் சேப்பல் போறது வந்து ரொம்ப கன்டினியூஸா வச்சுருக்கேங்க. நான் ஒவ்வொரு தடவையும் போகும்போது, நான் வந்து பிரெட்டோ, இல்ல பன்னோ வந்து வாங்கி வந்து குடுப்பேன். அதேமாரி எல்லாருமே குடுப்பாங்க. நாட் ஒன்லி மீ. எல்லாருமே குடுப்பாங்க. அ இந்த பர்ட்டிகுலர் குட்டி சேப்பல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாருக்குங்க. அங்க போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். அம் ரொம்ப நல்லா வந்து மக்கள வந்து அங்க வந்து ரொம்ப அன்போட அவங்க வந்து வரவேற்பாங்க. அ உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறதே அவ்வளோ மன திருப்தியா இருக்கும். எப்பயுமே நம்ம ஒண்ணு குடுத்தா கடவுள் நமக்கு திருப்பி குடுப்பாரு இல்லையா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நெறைய பேரு வந்து இந்த மாரி குடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் பெரிய டிசாஸ்டர். என்னன்னா, நான் வந்து இந்த அளவு தெரியாம இந்த வாட்டர் பபிள்ஸ வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா? நான் வந்து சர்ச் போயிட்டு வீடு ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள, அது பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்ல ஊறி, அந்த இடம் ஸ்பேஸ் இல்லாம அந்த இடம் ஃபுல்லாவே, அதாவது இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாவே இந்த வாட்டர் பபிள்ஸ் தாங்க. இது சிதறி பாவம் என் பசங்க 2 பொண்ணுங்களும் அவங்க தான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாங்க. கிட்டத்தட்ட மோர் தேன் வந்து 45 மினிட்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஊறி பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில்லேருந்து பொது அ கொ பட் பட்டுன்னு வெளிய தெரிச்சு ஒண்ணு ஒண்ணா அந்த பாப்கார்ன் மாரி வெளிய வந்து ஜம்ப் ஆயிட்டே இருந்திருக்கு. பாவம் பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. டைம் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா, டின்னர் டைம் வந்துருச்சுங்க. நெறைய வேலையும் ஆயிடுச்சு. பசங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் வந்து குடுத்துருந்தேன் வந்து நான் ஈவினிங் சாப்பாடும். சரி நைட் டின்னர் பண்ணிரலாமேன்னு சொல்லிட்டு, ஆனியனும், தக்காளியும் போட்டு பிளெயினான சாம்பார். இதுக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காயும் ஒரு அரை வெங்காயத்தையும் நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கணும் பேஸ்ட்டா. பாசிப்பருப்பு போட்டு நம்ம தக்காளி வந்து எப்பயும் சேர்க்குற தக்காளிய விட ஒரு 2 தக்காளி எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு, குக்கர்ல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுறலாங்க. பெருங்காயம், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச விழுது, கொஞ்சம் தண்ணி மட்டும் இதுக்கு ஜாஸ்தியா சேர்க்கணும். ஏன்னா, பாசிப்பருப்பும் கொஞ்சம் வெந்த பிறகு நெறையா இருக்கும். அதே மாதிரி தேங்காயும், இந்த வெங்காயமும் சேர்த்துட்டு, அது கூட நெறைய தண்ணியும் சேர்த்துட்டு, புளி பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒண்ணா சேர்த்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சு ஒரு விசில் 1லேருந்து 2 விசில் வச்சிங்கன்னா, சூப்பரா மணக்க மணக்க அந்த சாம்பார் ரெடி ஆயிடுங்க. தாளிக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தட் தான்.
எப்போ நம்ம எப்படி தாளிப்போமோ சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையில் அரைச்சி வச்சுருந்த மாவு அப்படி புளிச்சிருந்ததுங்க. பொதுவாக என் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சிரும். அதுக்காகவே நான் வந்து கையே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த தடவை வந்து பகலில் வந்து வேணுமே நைட்டு டின்னருக்கு வேணுமே நான் பகலில் தானே மாவு அரைச்சேன்றதுனால கையில் தான் போட்டிருந்தேன். பயங்கரமாக மாவும் புளிச்சிருந்தது. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குவான்டிட்டியும் நிறைய வரும். இந்த மாதிரி சிறுதானியத்தில் பண்ணுற தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சருக்கு பஞ்சமே இல்லைங்க, குறைவே இல்லை. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வருங்க. ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் தான். இந்த மாதிரி செஞ்சு செய்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நீங்கள் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே புளிச்சிருது. அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கும் மணக்க மணக்க சாம்பாரும் தோசையும் சுட்டு கொடுத்தாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவும் சேனலும் ரொம்ப புதுசு தான். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.